ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகு அழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழகுமதியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்துட்டு இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மலரை பார்த்து கேட்குறாங்க, வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டாத்தா அப்படின்னு சொல்லும் போது மதியம் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வேலைக்கு போனேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது என்கிட்ட எதுவும் பேசாத, நீ வா மாமா கிட்ட வந்து பர்மிஷன் கேளுன்ற மாதிரி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வண்டியெலாம் இங்கே வருமா, காலேஜ் வண்டியில் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ நீ வேணா வேலைக்கு போயிட்டு வான்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மலர் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, மதிக்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ உனக்கு வந்து யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னும் போது ஏன் அப்படி கேட்குறீங்கன்னும் போது இந்த வீட்டில் வேலைக்காகட்டும் வெளியில் போகிறதுக்காகட்டும் பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ பேசி வாங்கிட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சுரேஷை வண்டியில் பேசிக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி இவர் வந்து பாக்யராஜ் சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு வர்றார் சுரேஷ்க்கு, அவன் நல்ல பொண்ணு, நீ பேசிப்பாரு, கோவத்தை விட்டு புதுசாக பேசுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வெளியில் சாப்பிட்டதை வச்சு மலர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. கோவப்பட்டோன்னா பாக்யராஜ் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக உள்ளே போயிடுவார். இந்த பக்கம் வந்து அண்ணன் சொன்னாருன்றதுக்காக சுரேஷ் வந்து மதிக்கிட்ட பேசி பார்ப்பாரு. பேசி பார்த்தாலும் ஃபைனலாக வந்து சண்டையில் தான் முடியும். உடனே மலருக்கு மதி கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவளை என்றைக்கோ திருத்தவே முடியாதுன்ற மாதிரி தூண்லேயே இடிச்சுக்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.